வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காரப்பொடி மீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காரப்பொடி மீன் நர்சிங் உமனுக்கு ரொம்ப விசேஷமான மீன். இதுதான் அவங்க கொடுப்பாங்க. அதில் மிளகு சீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு மீன் இது. ஸோ இந்த மீன் பாருங்கள், ஒரு 50 ரூபா தான். இது எங்கள் பக்கத்துலேயே இங்கே கிடைக்கும். வலையில் பிடிச்ச மீன், ஐஸ் எல்லாம் இல்லாத நல்ல மீன் இது. ஸோ இதில் இந்த தலைக்கு கீழே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணிட்டோம்னா அந்த குடல் இதெல்லாம் வந்துடும், செதில்லாம். அப்புறம் வால், சைடில் உள்ள செதில் இதெல்லாம் கட் பண்ணால் போதும். வெறும் சிசர்ஸ் மட்டும் இருந்தாலே போதும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி வச்சுருக்கோம். இது இந்த காட்டுப்பூனை குழம்பு பொடி. நீங்கள் அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் இது எப்படி பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழம்பு பொடி பண்ணுறது அப்படின்னு போகிறோம். இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. சாம்பார், மீன் குழம்பு, ஒரு மல்டி பர்பஸ் பொடி இது. அதனால் நீங்கள் தனித்தனியாக பொடியெல்லாம் வச்சுருக்க வேணாம். கடையில் வாங்கி நிறைய பொடிங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வைக்க வேணாம். ஒரே ஒரு தடவை இதை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நீங்கள் இதை. ஸோ இதை பண்ணுறதுக்கு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். புளி நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் சைஸை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறோம். அப்புறம் கார்லிக் ஒரு பெரிய கார்லிக்கை கொஞ்சம் போல் குழம்பு பண்ணுறதுக்கும் வச்சுருக்கோம். கொஞ்சம் போல் அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய ஆனியன்னு. ஸோ இந்த கார்லிக்கு, இஞ்சி, அப்புறம் இந்த சின்ன ஆனியன் இதெல்லாம் உரித்து வச்சுருக்கோம். இதை தான் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது யூஸ் பண்ண போகிறோம். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கோம். அப்புறம் கறி லீவ்ஸு, அப்புறம் திருகின தேங்காய் 1/2 கப்பு வச்சுருக்கோம். வெந்தயம் லேசாக கோல்டன் ஃப்ரை மாதிரி லேசாக வறுத்து வச்சுருக்கோம். கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூனு. மிளகு சீரகம் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம். 1/2 ஸ்பூனு 2 ஸ்பூன் வரைக்கும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீரகம் கொஞ்சம் நிறைய போட்டு பண்ணுவாங்க இதுக்கு. நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். உப்பு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம், டீஸ்பூனு. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கோம், டீஸ்பூனு. ஓகே, இப்போ மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சின்ன ஆனியன், தக்காளி, 1/2 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஜிஞ்சர் கார்லிக்கு இதெல்லாம் போடுறோம். தேங்காய் போடுறோம். இப்போது வெந்தயத்தை போடுறோம். மிளகு சீரகமும் போடுறோம். குழம்பு பொடியும் போடுறோம். அப்புறம் அளவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். ஸோ அளவாக தண்ணி ஊற்றுறோம். கொஞ்சம் போல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை அரைச்ச பிறகு. இப்போ புளியை நம்ம கரைக்க போகிறோம். ஒரு 200 ml வாட்டர் விட்டு இந்த புளியை நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கரைச்சோம்னா ஈஸியாக நல்லா கரைஞ்சிடும். வார்ம் வாட்டர் இல்லைன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சாலே நல்லா இதாயிரும் புளி. ஒரு 10 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா வார்ம் வாட்டரில், அதுக்கப்புறம் நல்லா ஈஸியாக கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த துப்பியெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த புளி ஜூஸை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ புளியை நல்லா நம்ம கழுவிட்டு ஊற வச்சு அது ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த புளி ஜூஸை மட்டும் ஊற்றுறோம். ஒரு 300 ml வாட்டர் வச்சுருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதெல்லாம் அதில் போடுறோம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியெல்லாம் அதில் போடுறோம். உப்பு, மஞ்சளை சேர்க்குறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த தக்காளியில் நல்லா ஜூஸ் வர மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எல்லாம் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு குழம்பு மாதிரி ஆக்கிடணும் கையிலேயே. கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். தண்ணியெல்லாம் போட்டாச்சு. பச்சை மிளகாவை 2 ஸ்ப்ளிட் பண்ணி பாதி தூரம் வரைக்கும் அதை போட்டுறோம். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கோம் தாளிக்கும் போது யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா காஞ்ச பிறகு பேன் காஞ்ச பிறகு
நம்ம எண்ணெயில் ஊற்றுறோம். இப்போ நம்ம வெந்தயத்தை போடுறோம். முதல்ல வெந்தயம் சீக்கிரம் ப்ரௌன் ஆகிரும். கொஞ்சம் ஹீட்டை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து இதான பிறகு ஆனியனை போடுறோம். ஆனியனும் பூண்டும் போடுறோம். இந்த ஆனியன்னு வெந்தயம்லாம் வதக்கும் போதே ஒரு நல்ல மனம் வரும். இந்த மீன் குழம்பு ஸ்மெல் இப்போவுமே ஸ்டார்ட் ஆகிரும். அது இப்போ பாருங்கள், மீன் குழம்பு வாசனைக்கு வந்துட்டான் புசிக்கேட்டு. வெளியில் ஒரு 3 புசிக்கேட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரை வந்து ரொம்ப பிடிக்கும் மீன்னா. ஸ்மெல் வந்தாலே வந்து ஜன்னலில் வந்து நியாவும் சொல்லுவாங்க எல்லோரும். அவங்களுக்கும் சேர்த்து தான் மீன் வாங்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து ரா மீனை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஆனியன் இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம இந்த புளி கரைச்சல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். அப்படியே ஊற்றுறோம். அதில் ரொம்ப சிம்பிள் மீன் குழம்பு. இதை கொதித்து வந்த பிறகு நம்ம மீனை இறக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடணும். அவ்வளோதான். ஸோ இப்போ 2 பேர் வந்து நின்றாங்க. இன்னொரு ஆளும் இருக்காங்க. மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இங்கே தான் அவங்க பிறந்தாங்க. பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்காங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா தண்ணி இருக்கிறதுனால ஒன்றாகாது, அடியெல்லாம் பிடிக்காது. நல்லா கொதித்து வரும்போது மீனை போட்ட பிறகு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. உடனே ஒரு 3 நிமிஷத்தில் மேக்ஸிமம் 3 நிமிஷத்தில் இறக்குனாலே போதும். அதில் வெந்துடும் மீன். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா மீன் முள்ளெலாம் தனித்தனியாக ஆயிரும். அப்புறம் சாப்பிட முடியாது. குழம்புல ஊற்றும் போதெல்லாம் முள் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது அப்படியே வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த மிளகா வாசனைலாம் போயிடும். மிளகாத்தூள் அரைச்ச வாசனை அதெல்லாம் போயிட்டு, இந்த புளியும் அதே மாதிரி நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி எல்லாமே வந்து குழம்பு அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தக்காளியும் நல்லா கரைஞ்சிரும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டோம். இப்போ எல்லா மீனையும் உள்ளே போட போகிறோம். அப்புறம் இந்த கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் நல்லா கார்னிஷ் பண்ணோம்னா சூப்பராகிடும். ரொம்ப சிம்பிள், நல்ல ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு மீன் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொத்தமல்லி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம மேலே போடுறோம். சூப்பர் கலரில் வந்துருக்கு பாருங்கள் மீன் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவும் பார்க்க முடியும் உங்களால். பெல் பட்டன் அமுக்குங்க, எல்லா நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.